நிகழ்வுகள் தொடர்கிறது. இப்ப ராமநாதபுரத்தை விட அதிகமா சொல்ற ராமநாதபுரம் யாருக்கும் புரியாது. ராமேஸ்வரம் மீனவர்கள் நான் புரியும். ஏன்னா இலங்கை கடற்படையோட அட்டூழியம், இலங்கை மீனவரோட இலங்கை கடற்படை அட்டூழியம் அதிகமா இருக்கு. எந்த நேரமும் சுட்டுக்கிட்டு இருக்காங்க. எந்த நேரம் எந்த பிரச்சனை இருந்தாலும், அதாவது விடுதலை புலிகள் பிரச்சனைக்கு முன்னாடி எல்லாரும் மீன் பிடிச்சுக்கிட்டு அப்பெல்லாம் பிரச்சனை இல்லை. இப்ப யாரும் இல்லை. இப்பயும் பிரச்சனை தொடர்ந்துகிட்டு தான். சரி, பிரதம மந்திரி கடிதம் எழுதுறார். இல்ல பிரதம மந்திரி சொல்றாரு, என்னங்க இலங்கை அரசாங்கம் கேட்குது. உள்துறை செயலாளர் சொல்றாரு. அது போக தமிழக முதலமைச்சரும் ஜெயலலிதாவும் கடிதம் எழுதுறாங்க. ஆக இப்படி கடிதம் எழுதி இன்னைக்கு தினந்தோறும் தொடர்ந்துகிட்டு இருக்கே. அல்லது அந்த தொகுதி அந்த கடற்படையோட அந்த கடற்கரை ஒட்டி இருக்கிற எம்பி எம்எல்ஏ என்ன பண்றாங்க? இது வரைக்கும் எட்டி பார்த்தாங்களா? அவங்க எட்டி பார்த்தாங்களா? இப்ப எட்டி பார்த்திருக்கணும். என்ன உங்க பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. ஒவ்வொரு தடையும் எப்ப இருந்து இதை சொல்லிக்கிட்டு, எப்ப இருந்து இந்த போராட்டம் நடந்துகிட்டே இருக்கு. இந்த போராட்டத்துக்கு ஏதாவது ஒரு முடிவு வந்திருக்கா? முடிவு வரல. சரி, இந்த அப்படியே போனாலும் ராமநாதபுரத்தில் இந்த எம்பி எம்எல்ஏ யாரையும் காணும். சரி, அதை விடுங்க. அதை விட்டு தாண்டி இப்படி வந்தா ராமநாதபுரத்தில் பாத்தீங்கன்னா எங்கும் பாத்தீங்கன்னா பாதாள சாக்கடை. ஒருத்தர் நடந்து போய்கிட்டு இருக்கேன், டப்புன்னு காணும். எங்கடா உள்ள போயிட்டான். பாதாள சாக்கடை இன்னும் மூடல, தோண்டிக்கிட்டே இருக்கு. எப்ப தோன்றுந்தா நாங்க ஆட்சிக்கு வந்தா தோன்றோம். நாங்க ஆட்சிக்கு வந்தா பாதாள சாக்கடை போடுறோம். எப்ப போட போறீங்க, எப்ப முடிக்க போறீங்க? யாரும் இது வரைக்கும் இல்லை. அதே மாதிரி தான் கூட்டு குடிநீர் திட்டம் போன ஆட்சியில் சொன்னாங்கன்னு சொன்னா, போன ஆட்சியில் சொல்லிட்டாங்க. நான் எப்படி கொண்டு வருது? அதனாலதான் தண்ணி குடத்துக்கு 3 ரூபாய்க்கு விற்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன், 3 ரூபாய்க்கு நீங்க விற்கிறீங்களா? கொள்ளை அடிக்கிற உங்க அப்பா வீட்டு காசியா கொள்ளை அரசாங்கத்தோட மக்களோட வரி பணம். ஏதோ உங்க அப்பா வீட்டு பணம் மாதிரி நீங்க என்னமோ அம்மா ஆட்சிக்கா என்னையா ஆட்சிக்கா தண்ணிய குடியா, லாரியில தண்ணி ஊத்து, தமிழ்நாடு புறம் தண்ணி ஊத்து. எங்க கிட்ட வாங்குறீங்கல்ல காசு வரி சொல்றேன். ஏன் தெரியாம சும்மா 3 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அதுல ஒருத்தங்க, அதுல வர புரோக்கர் 3 ரூபாய்க்கு இல்லங்க 5 ரூபாய்க்கு உங்களுக்கு நீங்க முன்னாடி பிடிச்சுங்க. 5 ரூபாய் கொடுத்தா முன்னாடி. என்ன கொடுமை! மக்களா இல்ல மக்கள் வாங்க ஓட்டு போடுறவங்க மாத்திரம் தான் மக்கள். மீதி நேரம் இதை சொன்னா விஜயகாந்த் மேல கேஸ் போட, எல்லாம் கேஸ் போடுங்க. நான் அதை பத்தி கவலைப்பட மாட்டேன். இந்த விஜயகாந்த் பயப்படவும் மாட்டேன். ஏன்னா நீங்க திட்டா மத்திய அரசு என்ன சொல்லி திட்டிருக்கீங்க, மத்திய அரசு எப்படி திட்டிருக்கீங்கன்னு எடுத்து வச்சிருக்கிறேன். இங்க கூட எழுதி வச்சிருக்கிறேன். மத்திய அரசு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு நாட்டின் உண்மையான ஜனநாயகம் இருக்க வேண்டும் என்றால் எதிர்கட்சி இருக்க வேண்டும். ஒரு நாட்டில் உண்மையான ஜனநாயகம் இருக்க வேண்டும் என்றால் எதிர்கட்சி. அதுதான் என்னுடைய கொள்கைங்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு கொள்கை, எனக்கு ஒரு கொள்கை. பார்த்துக்குங்க. எதிர்கட்சி நான் சொல்லுவோம், பிரச்சனைகளை சொல்லுவோம். இதை சொல்லக்கூடாது. நாங்க நியாயமா நடக்கிறோம். ஆமா, நியாயமா நடந்தோம்னா 13 நாள் ஆட்சிய பாரதிய ஜனதா ஆட்சியை கவுத்துறதான இவங்க. 13 நாள் பாராளுமன்றம் நடந்துச்சு. அப்ப திரும்ப தேர்தல் வந்து திரும்ப தேர்தல் போய் எவ்வளவு கோடிக்கணக்கில் செலவு பண்ணாங்க. ஏன்னா இவங்க இந்த பந்தா மொத்த லாட்ஜையும் வாடகைக்கு எடுத்துக்கிட்டாங்க. மையூராங்கிற லாட்ஜை வாடகைக்கு எடுத்துக்கிட்டு அப்படியே என்னமோ இவங்கன்னா தமிழ்நாடே பயப்படணும். ஒன்றும் கிடையாது. மக்களே, நீங்க தப்பா ஓட்டு போட்டதோட வேலை இன்னைக்கு ஆடுறாங்க. எங்க என்ன இதெல்லாம் ஆத்திரப்பட்டு பேசினா 13 நாள். அப்ப வாஜ்பாய் என்ன சொன்னார்? இன்னைக்கு தான் நான் நிம்மதியா தூங்க போறேன். அவரே தூக்கத்தில் நடக்கிற வியாதி என்னமோ சொன்னாங்க. என்ன ஆச்சு? இவங்க மட்டும் எதிர்கட்சி விமர்சனிக்கலாம். இப்ப கூட என்ன சொல்லியிருக்காங்க? மத்திய அரசு செயல்படாத முடியாத அரசுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப மத்திய அரசு இந்தியா பூரா மாறுறீங்க. நான் சொல்றேன், மேப்ல ஒரு வாரத்தில் இருக்க தமிழ்நாட்டை பத்தி சொன்னா விஜயகாந்த் மேல குற்றமா? நீங்க என்ன யோக்கியமா ஆட்சி பண்றீங்க? சரி, மணல் கொள்ளையை பத்தி சொல்றேன். விஜயகாந்த் எப்படி மணல் கொள்ளையை பத்தி ஈரோடுல சொல்றாரு. காங்கிரஸ் இளைஞரணி செயலாளர் யுவராஜன், அவரை கைது பண்ணுங்க, அவர் நோட்டீஸ் கலைஞர். நீங்க அவர் என்னை பயமுறுத்துறதுக்கு சம்மன் அனுப்புனா நீங்க வக்கீல் நோட்டீஸ் அனுப்புறீங்க. விஜயகாந்த் பயப்பட மாட்டேன். ஆனா சமநடிப்பு கலைஞரை ஓடி போயிட்டார். நீங்க இது புதுசா சொல்றீங்க. இன்னைக்கு ஒரு 6 வண்டியை பிடிச்சீங்க. சப் இன்ஸ்பெக்டர் உடந்தையில் இன்னைக்கு டிவில வந்தது. அதற்கு என்ன பொருள் சொல்லுங்க பாப்போம். அப்ப மணல் கொள்ள நடக்காம இருக்கா? இல்ல இந்த ராம்நாடுல பெண்கள் புறம் சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க பானைக்கு 3 ரூபா விற்கிறது பொய்ன்னு நீங்க சொல்றீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். ஆக உண்மையை தான் நான் சொல்றேன். பேப்பர்ல போடுறதும் டிவில போடுறதும் விஜயகாந்த் எடுத்து பேச முடியும்.
புதுசா பேச முடியுமா? புதுசாக சொல்றா நீங்க போய் மத்திய அரசு கேட்டு மத்திய அரசு உதவி கொடுங்க. ஆனா மத்திய அரசு 3000 கோடி உதவி கொடுத்துச்சுன்னு நீங்க தான் பெருமைப்படுச்சனே. எனக்கு பிரைம் மினிஸ்டர் வண்டி அனுப்புனா, அவர் சொந்தக்காரர், அவர் போற வண்டி அனுப்புனார்லாம் சொன்னீங்களே. அதிகமா கேட்ட தொகை கிடைக்கல தவிர மீதி எல்லாமே எல்லாம் நீங்க சொன்னீங்க. போன தடவை திமுக அரசு எனக்கு அதிகமா கொடுத்தாங்கன்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு இல்லைங்கிறீங்க. எங்க முதல்ல ஒரு பேச்சு பின்னாடி ஒரு பேச்சு பேசுறவன் இந்த விஜயகாந்த் இல்ல, ஒரே மாதிரி தான் பேசுவேன். ஆக இன்னைக்கும் சொல்லுங்க, மீனவர்களுக்காக இந்த விஜயகாந்த் என்னைக்கும் குரல் கொடுப்பேன் இதுல மாற்று கருத்து கிடையாது. நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். அதே மாதிரி தான் இலங்கை தமிழருக்காக குரல் கொடுப்பேன். நான் ஏன் சைலண்டா இருக்கேன்னு பலருக்கு புரியாது. இல்லாட்டி என் பையனுக்கு பிரபாகரன் பேர் வச்சிருப்பனா? புரிஞ்சுங்க மக்கள் என்பதை சொல்லிக்கொண்டு நன்றி, வணக்கம். என்னுடைய தொண்டர்களுக்கும் என் கட்சிக்காரர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நன்றி. சரி நேயர்களே, இன்றைய நிகழ்வுகள் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. நாளை மற்றும் ஒரு நிகழ்வுகள் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். கட்டழகு பெட்டகமே பொட்டு வச்ச ரத்தினமே